வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு திரளான மக்களை பார்த்து மனதுருகினார். அம்மக்கள் தங்கள் பிரச்சனை மிகவும் அதிகமாக இருந்தபடினாலே அவரை தேடி வந்தனர். அவர்களுக்குரிய அடைக்கலம் எதுவென்றே தெரியாமல் இருந்தனர். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் காணப்பட்டனர். அறுவடை மிகவும் அதிகம், வேலையாட்களோ மிகவும் கொஞ்சம். அவர் தமது சீஷர்களை நோக்கி, அறுப்புக்கு எஜமான் வயல்வெளிக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இயேசு 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் எல்லா வகையான வியாதிகளையும் சுகவினங்களையும் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். இதோ அந்த 12 பட்டியல். பேதுரு என்ற சீமோன், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபுவின் சகோதரனாகிய யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி வசூலிப்பவனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியத்து என்பவர்களே அவர்கள். அன்பானவர்களே, புதிய ஏற்பாடு மத்தேயு நற்செய்தி நூலை கற்று வருகிறோம். கடந்த சில நாட்களாக இந்த புத்தகத்தை ஆராய்ந்து வகைப்படுத்தி பிரசங்கத்தின் பேர் உண்மைகளையும் நடைமுறை காரியங்களையும் சிந்தித்து வருகிறோம். மலை பிரசங்கம் கொடுக்கப்பட்டதன் சூழலை கொண்டு இதனை முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூடுகை என்று அழைக்கிறோம். இயேசு இந்த முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூடுகையினை முடிக்கும் முன்னர் தாம் கூறின கருத்துக்கள் யாவற்றையும் தொகுத்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களுக்கு ஓர் அறைகூவல் விடுக்கிறார். அந்த ஜனங்கள் அங்கு கூடி வந்ததன் நோக்கம் அவருடைய பரிகாரமாய், அவருடைய பதிலாய் மாற வேண்டும் என்பதே. எவ்விதமான பதிலாய், எவ்விதமான பரிகாரமாய், எவ்வித சீஷர்களாய் இருக்கப் போகிறீர்கள் என்று தம்முடைய சிறப்பு கூட்டத்தின் முடிவிலே இயேசு அறைகூவல் விடுத்தார். அவர்கள் பலருள் ஒருவராய் அல்லது சிலருள் ஒருவராய் இருக்கக்கூடும் என்றும் கூறினார். அவர்களுக்கு இருந்த வாய்ப்புகளை தெரியப்படுத்தினார். அதாவது, அவருடைய பரிகாரமாய் பதிலாய் இருப்பதனை அலட்சியமாய் எண்ணும் பலருள் ஒருவராகவோ அல்லது அவருடைய பரிகாரமாய் பதிலாய் இருப்பதனை கனம் பண்ணும் சிலருள் ஒருவராகவோ இருக்கக்கூடும் என்று கூறினார். அவர்கள் உண்மையுள்ளவர்களில் ஒருவராகவோ அல்லது மாயமாலம் பண்ணும் ஒருவராகவோ இருக்கக்கூடும். வெற்று பேச்சு பேசியே காலத்தை போக்கும் நபராகவோ அல்லது உண்மையிலே இயேசு கூறின காரியங்களை மலை உச்சியில் கேட்டு அதன்படி வெற்றியுடன் செயலாற்றுகிறவர்களாகவோ அவர்கள் இருக்கக்கூடும். இயேசு இந்த கிறிஸ்தவ சிறப்பு கூட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் சமயம் 12 மனிதர்கள் மட்டுமே கீழ்ப்படிந்தனர். மத்தேயு நற்செய்தி நூல் நமக்கு போதிப்பது என்னவென்றால், இயேசு தம்முடைய சிறப்பு கூட்டத்தை முடித்த பின்பு 12 அப்போஸ்தலராக நியமித்தார். அப்போஸ்தலர் என்னும் வார்த்தை அனுப்பப்பட்டவர் அல்லது ஊழியன் என்னும் பொருளை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தீர்க்கமான தரிசனத்தை உடையவராகையால் அவர் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். மேலும் ஊழியத்தை உடைய ஊழியன் என்றும் அழைக்கப்பட்டார். முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து தரமான ஊழியக்காரர்களை தெரிவு செய்து தம்முடைய தரிசனத்தையும் ஊழியத்தையும் பகிர்ந்தளித்தார். தம்முடைய ஊழியத்தையும் தரிசனத்தையும் இவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இவர்கள் இந்த உலக மக்களின் தேவையை சந்திக்கும் பரிகாரிகளாய் செயல்படுவார்கள் என்று நம்பினார். முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூடுகை வெற்றியுள்ளதாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படிந்தவர்கள் அவர் சொன்னதை அப்படியே பின்பற்றினர். இயேசு மிக உன்னதமான அர்ப்பணத்தை எதிர்பார்த்தார். சீஷர்கள் அதற்கு இசைவு அளித்த போது அவர் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை சிறப்பு தூதுவராகவும் செய்தியாளர்களாகவும் நியமித்தார். அங்ஙனம் 12 அவர் தெரிவு செய்வதை நாம் வாசிக்கும் போது
ஷீஷன் எனும் பதத்தை காண்கிறோம். ஷீஷனின் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கவனியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வேதபாரகன் ஒருவன், போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். மற்றொரு மனிதன் அவரிடம் வந்து, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், பின்பு உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இவ்விதமான சிறிய நேர்முக தேர்வுகளிலும் பரிமாற்றங்களிலும் இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல என்றார். நீ என்னை பின்பற்றுவதாயிருந்தால் தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரை காட்டிலும் நானே உன் முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதுவே இயேசு எதிர்பார்க்கும் மிக உன்னதமான அர்ப்பணிப்பு. சீஷர்களுடைய அர்ப்பணிப்பை நோக்கும்போது இங்கு நம்முடைய சபைகளில் உள்ள நிலையோடு அவற்றை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது என்று கூற முடியும். ஒரு அதிகாரி அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் ரோட்டரி கிளப் என்ற விளையாட்டுக் குழுவுடன் இணைந்திருந்தார். அவரால் தொடர்ந்து 3 வாரங்களாக அங்கு செல்ல இயலவில்லை. காரணம், பல்வேறு பணிகள் அவருக்கு இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை சங்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். எத்தனை சபைகள் இவ்வாறு செய்கின்றன? தொடர்ந்து 3 வாரங்கள் சபைக்கு செல்லாவிட்டால் இவ்வாறு சபை செயல்படுகிறதா? 3 வாரம் என்ன, 3 வருடங்கள் சபைக்கு செல்லாவிட்டாலும் கூட உங்கள் பெயரை பட்டியலில் இருந்து ஒருபோதும் நீக்கிவிட மாட்டார்கள். இது எப்படி இருக்க தெரியுமா? சீஷத்துவம் விலை மதிப்பற்றது. சீஷனாய் இருப்பது சாதாரணம் என்பது போல் காட்சியளிக்கிறது. இந்நாட்களில் விளையாட்டுக் குழுக்களில் சேருவது என்றால் சபையை சார்வதை காட்டிலும் மிகவும் அரிதாயிருக்கிறது. இது மாதிரியான கிறிஸ்தவத்தை நாம் போதிப்பதும் பிரசங்கம் செய்வதும் ஆபத்தானது. இந்த 12 பற்றி கற்றுக்கொள்வது ஆவிக்குரிய பிரகாரமாய் பலனளிக்கக்கூடியதாகும். அவர்கள் மலை பிரசங்கத்தின் முடிவில் கீழ்ப்படிந்தார்கள் என்பதால் மாத்திரமல்ல, அவர்கள் அப்போஸ்தலராகவும் இருப்பதனால் அவர்கள் முக்கியமான நபர்கள். 12 அப்போஸ்தலரை குறித்த பல்வேறு தன்மைகளை படிக்க படிக்க உற்சாகமூட்டுவதாக இருக்கிறது. இந்த 12 கொண்டுதான் இயேசு உலகம் முழுவதையும் சந்திக்க விரும்பினார். அதனால் இயேசு இவர்களின் தன்மைகள் வேறுபட்டதாக இருக்கும்படி தெரிவு செய்தார். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது நல்லதொரு காரியம். உங்களில் எத்தனை பேர் இந்த நபர்களின் பெயர்களை பட்டியலிட்டு காட்ட முடியும் என்பது எனக்கு தெரியாது. இவர்களில் 2 ஜோடு சகோதரர்கள் உள்ளனர். அவர்கள் பேதுரு, அந்திரேயா மற்றும் யாக்கோப்பு, யோவான் என்பவர்களே. இவர்கள் 4 பேருக்கும் ஒரே தொழில் இருந்தது. இவர்கள் செபதேயு மீன் உணவு கூட்டுறவு அங்காடியின் சொந்தக்காரர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் இணைந்து மீன்பிடித்தனர். நினைவில் கொள்ளுங்கள், இந்த 4 பேரும் இணைந்து வருபவர்கள். 2 ஜோடு சகோதரர்கள், தொழிலிலும் இணைந்து செயல்படுபவர்கள். அவர்களின் பெயர் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் என்பவர்களே. தோமாவையும் மத்தேவையும் இணைத்து கூறுவது போல் பிலிப்பு, பர்த்தலமேயு என்பவர்களையும் இணைத்தே கூறுவார்கள். இயேசுவும் இருவராகவே அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். பிலிப்பு என்பவர் குதிரைகளின் ஓட்டத்தோடு இணைத்து கூறப்பட்டு வந்தார். ஏனென்றால் அவருடைய பணி பயணம் செய்வதாகும். அப்போஸ்தலருடைய பட்டியலை கவனித்தால் பர்த்தலமேயு என்பவர் நாத்தான்வேல் என முடிவு செய்யலாம். இயேசு சந்தித்த நபர்களிலே நாத்தான்வேல் மட்டுமே பரிசுத்தவான் எனலாம். இயேசு அவரை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கூறுகிறார். நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது கண்டேன் என்று இயேசு கூறினார். அப்படியானால் நாத்தான்வேல் அநேக வருடங்களாக அத்திமரத்தின் அடியில் தியானித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவன் அத்திமரத்தின் கீழ் தேவனோடு செலவழித்த நேரங்கள் அற்புதமான நேரங்களாக இருந்திருக்க வேண்டும். இதை பற்றி ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. நாத்தான்வேலும் தேவனும் மாத்திரம் அறிந்திருந்தனர். நாத்தான்வேல், நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் மேசியா, நீர் தேவனுடைய குமாரன் என்று பதில் உரைத்தான். இயேசுவை பற்றிய அந்த வார்த்தைகள் நாத்தான்வேலுக்கு எல்லாவற்றையும் விளக்கியது. ஏனென்றால் நாத்தான்வேல் மாத்திரம் அத்திமர ஐக்கியம் என்பதனை
வைத்திருந்தான். நாத்தான்வேல் தேவனை சந்திக்கத்தக்கதாக ஒரு ரகசியமான இடத்தை கொண்டிருந்தான். அத்திமர ஐக்கியத்தில் நுழைந்து விட்டீர்களா? தேவனை சந்திக்க ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அடுத்து தோமா ஒரு கேள்வி கேட்கும் மனதையுடைய ஒரு ஞானவான் என்று கூறலாம். கேள்வி கேட்கும் மனதையுடைய தோமாவை சந்தேகிக்கும் தோமா என்று அழைக்கிறோம். 12 ஒருவேளை அவர் ஒரு தத்துவ ஞானியாக இருந்திருக்கலாம். தோமா அநேக கேள்விகளை கேட்டார். எனினும் அவரை குறைத்து கூறிவிட முடியாது. தோமா மிகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். எருசலேமுக்கு இயேசு போக வேண்டியது இருந்தபோது தோமா அவருடன் மரிக்க ஆயத்தமாயிருந்தான். ஏனெனில் அங்குள்ள சமய கோட்பாடுகளின் சதி அவரை கொல்ல வகை தேடிற்று. அடுத்து மத்தேயு, வரி வசூலிப்பவர். ஆயக்காரர்கள் ரோமர்களுக்காக சொந்த யூதர்களிடமிருந்து வரி வசூலித்தார்கள். அவர்கள் துரோகிகள் எனப்பட்டார்கள். நாட்டை கைப்பற்றினோருக்கு தங்களை விற்று போட்டவர்கள் இந்த ஆயக்காரர்கள். இவர்கள் ரோமர்களுக்காக வேலை செய்தவர்கள். சுவிசேஷங்களிலே இவர்களை குறித்து பாவிகளும் ஆயக்காரரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12 ஒருவராக இயேசு இவர்களை தெரிந்தெடுத்தது ஆச்சரியமாக இல்லையா? கடைசி 4 பேரும் 12 மற்றவர்களின் பிரதி நகல் என்று கூறலாம். உதாரணமாக சீமோன், பேதுரு எனப்பட்ட சீமோன் என்று ஒருவர் இருந்தார். இந்த சீமோன் கானானியனாகிய சீமோன். இந்த சீமோனின் மறுபெயர் கானானியனாகிய சீமோன் என்பதே. இப்படி என்றால் இந்த சீமோன் மத்தேயுவை விட கருத்தில் மாறுபட்டவர் என்று அர்த்தம். இந்த சீமோன் நாட்டுப்பற்று கொண்டவர். இவர் கானானியருக்கு சொந்தமானவர். யூதர்கள் ரோமர் வசமாயின போதும் தொடர்ந்து தம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள். இந்த பட்டியலில் இன்னொரு யாக்கோபுவும் இருந்தார். அவர் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு என்பவர். மார்க்கு 15 சின்ன யாக்கோபு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதாஸ் என்னும் பெயரிலே 2 நபர்கள் இருந்தனர். யூதாஸ் என்பவர் யாக்கோபின் சகோதரர். அவர் ததேயு அல்லது லெபேயு என்று சில இடங்களில் அழைக்கப்பட்டார். மற்றவர் யூதாஸ் காரியத்து என்பவர். இந்த 12 படிக்கும்போது மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இயேசு அவர்களை ஊழியத்திற்கு ஏற்படுத்தின விதம்தான். மிக பெரியதொரு பொறுப்பினை இயேசு அவர்களுக்கு தருகிறார். பட்டாளத்தில் உள்ள ஒரு அலுவலர் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்போது மிகவும் கவனமாக அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய பணி ஜனாதிபதியிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். அன்பானவர்களே, இயேசு பல குணாதிசயங்களை கொண்டவர்களை சீசர்களாக தெரிந்து கொண்டார். அவர்கள் தங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து அவரோடு ஊழியத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இயேசு இவர்களை உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராகுங்கள் என்ற கட்டளையை கொடுத்தார். இன்றும் இதே கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு அவர் சொன்னதாவது, நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது ஜனங்கள் உங்களை பாராட்டப் போவதில்லை என்றும் கூறினார். இந்த அப்போஸ்தலர் எல்லாரும் தமக்காக மரிக்கப் போகிறார்கள் என்பதை முன்னறிந்த இயேசு இவர்களிடம் இப்படிப்பட்ட உயர்ந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்த்தார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இவர்களிடம் இல்லை என்றால் இவர்களால் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதனை இயேசு அறிந்திருந்தார். இவர்கள் எதை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். இயேசு அந்த அப்போஸ்தலர்களிடம் தம்முடைய பணியை குறித்து மிகவும் கவனமாயிருக்க சொன்னார். பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போடாதேயுங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் பரிசுத்த அன்பை வழங்க ஒரு வீட்டிற்கு சென்றால் வரவேற்பு எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையிலேயே ஆவிக்குரிய பசி தாகம் எங்கிருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு சமாதானம் என்று கூறி பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா வல்லமையையும் அங்கிருக்கும்படி வாழ்த்துமாறு கூறினார். நல்ல பதில் இருக்குமாயின் சரி, இல்லாவிட்டால் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு மற்ற இடத்திற்கு போகுமாறு அறிவுறுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் இரத்தாம்பரம் இருக்கும் பெண்மணியின் வீட்டிலே ஐரோப்பாவின் முதல் ஆலயத்தை நிறுவுகிறார். அவளுடைய பெயர் லீதியாள். அவள் ஒரு சிறந்த வியாபாரியாக இருந்திருக்க வேண்டும். ராயனுடைய வீட்டாருக்கு ஒருவேளை அவள் ஆடைகளை தயாரித்து கொடுத்தவளாக இருந்திருக்கக்கூடும். பவுல் ஆசியாவிற்கு போக வேண்டும் என்றிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக அவரை ஐரோப்பாவிற்கு செல்லுமாறு ஏவினார். இன்றும் அங்கே ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் உண்டு. அங்குள்ள ஆலயங்களை நேரில் கண்டு கழிக்க வேண்டுமெனில் 10 ஆண்டுகளாவது பிடிக்கும். அவ்வளவு அதிகமான ஆலயங்கள் அங்கு உண்டு.
ஐரோப்பாவின் முதல் ஆராதனை வீடு ஒரு பெண்மணியின் வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. பவுல் நதி ஓரமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் லீதியாள் அதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அதனை கவனிக்கையில் தேவன் அவளுடைய உள்ளத்தை திறந்தார். அவள் தன்னுடைய இல்லத்தை திறந்தாள். அவள் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவள் வீட்டிலிருந்து பவுல் போதிப்பதை மகிமையாகவும் பாக்கியமாகவும் லீதியாள் எண்ணினாள். இவ்வாறுதான் ஐரோப்பாவின் முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு அவர்களை ஏற்படுத்தின போது அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமுள்ளவர்களாய் ஏவி எழுப்பினார். அப்பொழுது உருவக மொழியில் ஒருவருடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி போதித்தார். ஒரு பாத்திரத்தில் உள்ள ஒரு பொருளோடு இணைத்து பேசினார். உதாரணத்திற்கு, ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் இருக்கிறதென்று வைத்துக்கொள்வோம். அதில் ஒரு 3/4 பாகம் தண்ணீர் உள்ளது. தண்ணீர் உயிர், கண்ணாடி டம்ளர் சரீரமாகும். நம் எல்லாருடைய உயிரும் மண்பாண்டத்தில் உள்ளது. நாம் உயிரை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, அல்லது நாமவே பாதுகாக்க முடியாது. மணற்கடிகாரத்தை நாம் பார்த்தால் அதிலிருந்து மணல் வருவதை நிறுத்த முடியாது என அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய ஆத்துமாவை உயிருடன் காப்பாற்ற ஒருவனாலும் முடியாது. ஒரு சிறிய குறிப்பிட்ட அளவே இன்னும் வாழ்நாட்கள் எஞ்சியுள்ளது. அதுவும் மண்பாண்டத்தில் உள்ளது. அந்த மண்பாண்டத்தில் இருந்து வெளிவரும் வாழ்க்கையை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாமவே அதனை பாதுகாக்கவோ சீர்படுத்தவோ முடியாது. வயது 89, 90 ஆனாலும் கூட வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களை குறித்து பரிதபிக்கத்தான் முடியும். போதகர் ஒருவர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6 மாதங்களுக்கு 89 வயதான ஒருவருடன் காலை ஆகார வேளையை பகிர்ந்து கொண்டார். அவர் வாழ்க்கை என்பது என்ன என்று ஆராய அப்போதுதான் துவங்கினார். ஒரு நாள் காலை உணவை அருந்தும்போது, நான் அதை காண்கிறேன் என்று மிகவும் உற்சாகத்துடன் கூறினார். மீண்டும் மொண்டு கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய பழைய வாழ்க்கை போய்விட்டதை குறித்து போதகர் சற்று கலக்கமுற்றார். இயேசு அப்போஸ்தலர்களை ஏற்படுத்திய போது இதைத்தான் கூறினார். உங்களுடைய வாழ்க்கை தரையிலே வீணாய்ப்போய் விழுந்துவிட ஏது உண்டு, அதை சேர்க்க முடியாது. இயேசு மேலும் தவறான நோக்கங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களாகவே ஊற்றிவிட முடியும் என்றும் கூறினார். இதைத்தான் நாம் சில வேளைகளிலே ஏசாவின் பாவம் என்று அழைக்கிறோம். பயிற்றங்குழுக்காக ஏசா தன்னுடைய சுதந்திர விதத்தை விற்று போட்டான். மண்பாண்டத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற மக்கள் அநேகர். தொழிற்கூடத்திற்காக உங்கள் ஜீவனை ஊற்றிவிடுங்கள், எங்களுக்காக ஊற்றிவிடுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வாலிபனாக எந்த இடத்திற்கு வேலையில் அமர்ந்தாலும் பெரிய தொழிற்கூடங்களிலே உங்களுடைய திறமையை பார்த்து, நீங்கள் இங்கேயே வேலை செய்யலாம், ஆனால் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பார்கள். அநேக பெரிய தொழிற்கூடங்களிலே குடும்பத்தை குறித்து அக்கறை கொள்வது இல்லை. அவைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை குறித்து, முதன்மை இடத்தை குறித்து அக்கறை கொள்வதில்லை. தொழிற்கூடத்திலே முதன்மை இடத்தில் இருக்க விரும்பினால் ஒரு வாரத்திற்கு 168 மணிகளில் அனைத்துமே போய்விடும் என்பார்கள். அநேக வாலிபர்கள் அத்தகைய ஒப்பு கொடுத்தலுடன் தொழிற்கூடத்திலே காணப்படுகிறார்கள். அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். தாங்கள் தவறான நோக்கங்களுக்காக வாழ்க்கையை ஊற்றிவிடலாம். இதுவே ஏசாவின் பாவமாக இருக்கிறது. இதுவே பயிற்றங்குழுக்காக சுதந்திர விதத்தை விற்று போடுவதாகும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, தேவன் விரும்பும் நபராக நாம் இல்லையெனில் ஒரு நாள் அதற்காக அளவும் புலம்பவும் வேண்டியதிருக்கும். இயேசு 4வது தெரிந்தெடுப்பை குறித்து கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் எனக்காகவும் நீங்கள் ஜீவனை ஊற்றிவிடலாம். எங்கே, எப்பொழுது, எதற்காக ஜீவனை ஊற்ற வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் வரும்போது கற்றுத்தருவேன். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்யுமாறு இயேசு பணித்தார். தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற, தேவ தரிசனத்தை செயலாற்ற இயேசு இவர்களை அனுப்பினார். உங்களுடைய ஜீவனை பலியிட தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் பிரசங்கிக்க கட்டளை பெற்ற சுவிசேஷத்திற்காகவும் ஜீவனை கொடுக்க உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு அவர்களிடம் சொல்லி கொண்டு வந்தார். இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்த போதனைகள்
வியப்பூட்டுகிறது. தம்முடைய சீசர்களுக்கே அவர் போதித்து வந்தார். அவருடைய பிரசங்கத்தின் பெரும் பகுதி அவர்களுக்கெனவே அமைந்திருப்பது மிகவும் அதிசயமாயிருக்கிறது. பெரிய திரள் கூட்டத்திற்கு அல்ல, மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தம்முடைய சீசர்களுக்கெனவே ஏற்படுத்தப்பட்டதுதான் அவருடைய பிரசங்கங்களாகும். முதல் பிரசங்கமாகிய அவருடைய மலை பிரசங்கம் அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்று கூறப்பட்டுள்ளது. மீண்டும் ஒலிவமலையில் அவர் அவர்களுடைய கேள்விகளுக்கே பதில் கூறுகிறார். மேல் வீட்டறையிலும் அவர் பேசியது யூதாசை தவிர அங்கிருந்த 11 பேருக்கே. மேலும் அவர் அந்த 11 பேருக்கு உலகத்திலேயே நீண்டதொரு பிரசங்கத்தை பண்ணினார். முக்கியமான தம்முடைய பிரசங்கங்களை அவர் திரள் கூட்டத்திற்கு கொடுக்கவில்லை, இந்த மனிதர்களுக்கே கொடுத்தார். இயேசு பேசிய செய்த எல்லா காரியத்தையும் இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். எப்பொழுதும் இயேசு அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டும் பயிற்றுவித்துக் கொண்டுமே இருந்தார். சில நேரங்களில் அவருடைய வகுப்பறை வேறுபட்டதாய் இருந்தது. நமக்கு வகுப்பறை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்துவிட்டது. நமக்கு கரும்பலகை கொண்டதுதான் வகுப்பறை என்ற எண்ணம் எளிதில் தலை தூக்கும். இப்போது நாம் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லது மதிப்பீடுகளை பற்றி ஆராய்வோம் என்று கூறுவதுண்டு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் பின்பகுதியில் இயேசு அவ்வாறு போதிக்கவில்லை. உலகம் முழுமையும் அவருடைய வகுப்பறை. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலையும் வகுப்பறைதான். கலிலேய கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறுகிறார். அப்பொழுது இந்த அழகிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கலிலேய கடல் ஏறக்குறைய 7 மைல் நீளமும் 4 மைல் அகலமும் கொண்டது. புயல் வரும் முன்னர் கடலை காண்பது பார்ப்பதற்கரிய காட்சியாகும். விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அது மிகவும் அழகாக காட்சியளிக்கும். கண்ணாடியைப் போன்று மிகவும் அமைதலாக இருக்கும். அந்த கடல் 15 நிமிடங்களில் மாறிவிடும். மேக மந்தாரம் சூழ்ந்து அலைகள் முன்னேயும் பின்னேயும் மாறி மாறி பாயத் தொடங்கி கடல் மிகவும் கொந்தளித்து காணப்படும். தீமை என்னும் ஒரு காரியத்தை எப்படி விளக்குவது? நம் வாழ்க்கை புயல் நிறைந்தது, அதாவது பிரச்சனை நிறைந்தது என்று கூறுவோமா? இயேசுவுக்கு புயல் வரும் என்பது தெரியாதா? இயேசு சீதோஷ்ண நிலையை கட்டுப்படுத்துகிறவரே. அவருக்கு புயல் வரும் என்பது மாத்திரமல்ல, அவரே புயல் வருவதை அனுமதித்தும் இருக்க வேண்டும். புயலின் சீற்றத்திலே சிக்கின படகில் உள்ள சீசர்கள் தாங்கள் மூழ்கப் போகிறோம் என்று நினைத்தனர். இயேசு படகின் பின்புறமாக சென்று தலையணை வைத்து தூங்கினார். அவர்கள் கடலை கடக்கும் போது திடீரென பெரிய புயல் எழும்பியது. சீக்கிரத்திலே ஒரு கோர புயல் உருவாயிற்று. உயரே எழும்பிய அலைகள் படவிலே மோதி அடிக்க துவங்கியது. படகு அலைகளால் நிரம்பியது. அச்சமயம் இயேசு படவின் பின்பக்கத்திலே தலையணையில் தலை வைத்திருந்தார். சீஷர்கள் அவரை பார்த்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சத்தமிட்டனர். இயேசு காற்றை பார்த்து கடிந்து கொண்டு கடலை நோக்கி அமைதலாயிரு என்று கூறினார். அப்பொழுது காற்று நின்றது. பெரிய அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என்னிடத்தில் விசுவாசம் இல்லையா என்றார். இந்த சிறிய சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? கோரப்புயல், பரிபூர்ண அமைதி என்பதே. இந்த கோரப்புயல், பரிபூர்ண அமைதி இவ்விரண்டிற்கும் நடுவில் ஒரு பெரிய கேள்வி ஒன்று உண்டு. பெரும்பாலும் இந்த கோரப்புயல் நாம் எல்லாரும் சந்திக்கும் பிரச்சனைகளை குறிக்கிறது. இதன் முழு நோக்கமே விசுவாசம் அவர்களில் வளர வேண்டும் என்பதே. இப்படியே இயேசு விசுவாசத்தை கற்றுத்தருகிறார். அங்கே வகுப்பறையோ கரும்பலகையோ இல்லை. இயேசு கடல் கொந்தளிக்கும் புயலைத்தான் பயன்படுத்தினார். விசுவாசத்தை திடப்படுத்த, தமது பிரசனத்தை தெரியப்படுத்த இயேசு இப்படி செய்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னுடன் இருப்பது உறுதியாகையால் பொல்லாப்புக்கு பயப்படேன். இயேசு என்னுடைய படகில் இருக்கிறார் என்று நாம் நம்பும்போது பயம் போய்விடுகிறது. என்னுடைய வாழ்வையும் உங்களுடைய வாழ்வையும் இயேசு உற்று நோக்குகிறார். அவர் என் விசுவாசம் வளர வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் உங்கள் விசுவாசம் வளர வேண்டும் என்றும் திட்டம் செய்துள்ளார். மார்த்தாளை போன்று அநேக காரியங்களை குறித்து சஞ்சலமும் தவிப்பும் கொள்கிறோம். இயேசுவோ ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலேயே அவர் நம் வாழ்வில் புயல்களை அனுமதிக்கிறார். கடந்த முறை புயல் வந்தபோது இதை நினைத்து கொண்டீர்களா? இனிமேலும் புயல் வரும்போது இதை நினைவில் கொள்வீர்களா? யார் நம்முடன் படகில் இருக்கிறார் என்பதே கேள்வி. இயேசு நம்மோடு படகில் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவரே நம் விசுவாசம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.